வணக்கம் மக்களே, இதே நம்ம டே 24 ஆஃப் த டெய்லி 30 vlogs. என்னடா இவன் எப்போதும் காலையில் தானே ஸ்டார்ட் பண்ணுவான் இவன் விலாகை, இப்போ என்ன இருட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கானேன்னு நினைக்கலாம். என்னென்னா இப்போ வந்து டைம் 12, நம்ம வந்து ஜனநாயகன் மூவி புக் பண்ணியிருந்தோம், போகிறோம். 12 o'clock midnight. 3 hours later. என்னன்னு கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம வந்து எப்போதும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு இப்போ கிளம்புறது, பொங்கல் வைக்கிறதுக்காக போவோம். அதனால் இப்போயும் நம்ம அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். தெரியாமல் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். 6 hours later. தூக்கத்துலேருந்து எழுந்துச்சி பார்த்தா நம்ம வந்து கடைக்கு வெளியே நிற்கிறோம். என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நின்றுருந்தாங்க. அதனால் நம்ம போயிட்டு பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஊருக்கு வந்துட்டோம். வந்த உடனே என்னென்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டே இருந்தோம். A few moments later. கோயில் கிட்ட வந்த உடனே நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்களா, சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போய் சும்மா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா அங்கே ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தாங்களா, உடனே அண்ணா கிட்டே கேட்டு வாங்கி கொடுக்க சொன்னோம். வாங்கி கொடுத்தாங்களா, அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி வந்து பார்த்தா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அச்சிச்சோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கவலையுடன் அப்படியே நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஹெல்ப் கூட பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே நடந்து போனோம். எங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில், அதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. அது பயங்கரமாக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. அதனால் அங்கே சும்மா போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்போதும் போகிறது தான். அதனால் அப்படியே நடந்து போனோம். ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஹைட்டு தான். அது ஒரு எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணி சொன்னால் ஒரு 300 படிக்கிட்டே இருக்கும். அதுதான் சும்மா சொல்கிறேன், தெரில. மேலே வந்து பார்த்த உடனே அங்கே தூரத்தில் ஒரு கோயில் தெரியுதா, அது ஒன்றும் இல்லை, நம்ம பொங்கல் வச்ச கோயில். அதுதான் நம்ம குலதெய்வ கோயில். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம். அப்படியே நம்ம வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த படிலாம் ஏறினது என்னுடைய மொத்த எனர்ஜியை உறிஞ்சி விட்டுச்சு. அதுவும் வெயில் வேறு. அதனால் அது கழித்து சும்மா உட்காந்துக்கிட்டு சுற்றி பார்த்துருந்தேன். கீழே போயிட்டு நம்ம திருப்பியாக கோயிலுக்கு வந்துட்டோம். என்னென்னா அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சா, அப்படியே ஜாயின் ஆகிட்டு என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு இருந்தோமா. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும் போது பசிச்சனால அப்படியே நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் வந்து நிப்பாட்டினாங்க. என்னென்னா ஒரு டீ பாய் ஷாப். அந்த கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு, என்னென்னா நம்ம வந்து டீயும் பப்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கடையிலேருந்து 5 டோனட் வாங்கியிருந்தோம். அது ஒன்று என்னென்னா முன்னாடி மாட்டிக்கிச்சு. நம்மக்கிட்ட 4 தான் இருக்குது. 4 பேர் வாங்கி சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கோயிலில் நிறுத்தினாங்க. என்னென்னா நம்மளுடைய காவல் தெய்வம் முனீஸ்வரரை பார்க்கறதுக்காக. அவரை பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா இப்போ வீட்டுக்கு தான். வீட்டுக்கு வந்த உடனே இதுக்கு மேலே வீடியோ எடுத்துக்க உண்மை இல்லை, எனக்கு முடியல, நான் போய் தூங்க போகிறேன். பை காய்ஸ்.